செட்டிநாடு பகுதி காரைக்குடி பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் முதுகலை எம்ஏ படிக்கிற காலத்தில் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு தளத்திற்கு போய் ஈழத்திற்காக நான் பயணம் போனேன். ஈழம்னா யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பிரபாகரனை எத்தனை பேருக்கு தெரியுமா? அவருடைய பாதுகாப்பு படையில நான் 3வது தற்கொலை படையில். வீரப்பனார் எத்தனை பேருக்கு சொல்லுங்க? வீரப்பனார் எத்தனை பேருக்கு தெரியும்? வீரப்பன் அவர் கூட 4.25 வருஷம் கூடவே பயணிச்சார். ஆயுதம் தரித்த போர், நான் தூக்காத ஆயுதங்களே கிடையாது. என்னை மைசூர் சிறை குல்புர்கா சிறையில் கொண்டு போய் கொடுமைப்படுத்தினார். கோவை சிறையில் 6 ஆண்டுகள். இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிற அளவிற்கு நான் வளர்ந்து நிற்கிறேன் என்றால் அதுக்கெல்லாம் பின்னணி காரணம் என்னுடைய சகோதரி பிரியான். ஏன்னா என்னை உத்வேகப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது. ஆனா நான் இருக்கிறேன்னா அந்த நம்பிக்கை, தைரியம். ஒரு நாள் உங்களுடைய வேலை நிறுத்தம் சென்னையில் நிறுத்தப்பட்டால் சென்னை கவுச்சியாகிவிடும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வதற்கு துணையாக இருந்து நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா மழை காலத்துல நீங்க படுற வேதனைகள், நீங்கள் அள்ளக்கூடிய ஒவ்வொரு குப்பையிலும் உங்களுக்கு 1 துளி ரத்தம் செலவாகும். இந்த அரசுக்கு புரியணும். முதல்ல நான் அரசை கடுமையாக விமர்சனம் செய்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அன்றாடங்காட்சி மக்களுடைய அவலப்போக்குகள் என்ன, நடைபாதையில் உறங்குகிற இந்த மக்களுடைய நிலைமை என்ன. நான் ஏன் வீரப்பனாட்ட போனேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. கர்நாடக மற்றும் தமிழ்நாடு கூட்டு அதிரடிப்படை என்கிற அட்டூழிய படை நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை கதற கற்பழிச்ச கொடூர காட்சியில் கண்முன்னால் விரிந்த காரணத்தால் ஒரு 10 போலீஸாரும் சுடணும்னு போனேன். 11 போலீஸை சுட்டுருக்கேன். ஆமா, ஏன்னா போலீஸ்ங்கிறது வேற. போலீஸ் போர்வையில் ஒளிந்திருந்து மக்களை சிதைக்கிறவர்கள் யார்? வாச்சாத்திங்கிற ஒரு இடத்துல நம்மளுடைய பெண்களை 1993ஆம் ஆண்டு சந்தனக்கட்டை வெட்டியதாக பொய்யான புகாரின் அடிப்படையில் ஏரிக்கரை என்கிற ஒரு இடத்திலே கொண்டு போய் 18 பெண்களை சிதைத்தது காவல்துறை. அப்ப அந்த காவல்துறை நல்ல காவல்துறை நான் எப்படி பேச முடியும்? எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருக்கேன், போக்கிரிகள், அயோக்கியர்கள் சொன்னேன். என் மக்களை சிதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அயோக்கியர்களே. அது எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் வீரப்பனாட்ட போய் சேர்ந்தேன். எல்லாரும் நினைக்கலாம் அவர் சந்தன மரம் கடத்தினார், காட்டுக்குள் இருக்கிற மனிதன் எப்படி கடத்த முடியும்? நான் நிறைய காணொலியில் அதை பேசியிருக்கேன். 6000 சதுர கிலோமீட்டர் காடு வீரப்பனார் என்கிற ஒருவர் கோடாரி கொண்டு வெட்ட முடியுமா? தமிழ்நாடு கர்நாடகத்தை சேர்த்து எவ்வளவு பெரிய இடமோ அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற காடை ஒரு ஆள் கோடாரி கொண்டு எவனாலும் எவ்வாறு வெட்டிவிட முடியுமா? அவர் 1000 வெட்டிவிட முடியாது. ஆனால் பழி அவர் மீது போட்டார்கள். அரசியல் பொறுப்பில் கொள்ளையிட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் சிதைக்கப்படுகிறது, சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. உயர்புதியம் இல்லை. கடைநிலை ஊழியராக இருந்தால் கடைநிலையிலேயே பணி செய்ய வேண்டும். கவுச்சிதான் அள்ள வேண்டும் என்றால் அள்ளிதான் தீர வேண்டும். உங்களுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் மேல இருக்கிற பொறுப்பாளர் உங்களை அடிமைப்படுத்துவான். அவனுக்கு மேல இருக்கிற பொறுப்பாளர் அவனை அடிமைப்படுத்துவான். இந்த அடிமைப்படுத்துதல் என்பது இன்றைக்கும் அன்றாடங்காட்சி மக்களுக்கு தொடர்ந்து ஏவப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் நொறுக்க வேண்டும் என்பதுதான். நம்மையில கூட நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை பற்றி பயங்கரமா பேசியிருக்கும் போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். காவல்துறையிலே இருக்கிறது மிக மோசமான காட்டலி முறை என்கிற முறையை கையாண்டு காவலர்களுக்குள்ளேயே அடிமைப்படுத்துகிற முறை மேலோங்கி நிற்கிறது என்று சொன்னேன். நீங்கெல்லாம் வீட்டுல கணவருக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு அதுல ஆண் பிள்ளையா பார்த்தா அவனுங்க பண்ற சேட்டைக்கு கட்டுப்பட்டு அடுத்து நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு வீதியில ஒரு இடத்துல ஒரு குப்பையை போட்டுட்டு போகும்போது அந்த தெருவில் எவனாவது ஒருத்தர் இருந்து உங்களை கேலி கிண்டலும் செய்வது, மரியாதை இல்லாம கூப்பிடுறது, இவ்வளவு இழிநிலைகளை சுமந்து இந்த நகரத்தை கட்டமைத்து நாசகார
வாடையை நல்ல வாடையாக ஆக்குகிற பங்கு உங்களுக்கு தான் உண்டு. நீங்கள் தான் முதல் மருத்துவர். உங்களை தாண்டி எந்த மருத்துவரும் கிடையாது. முகக்கவசம் அணியறதில்லை, கையில ஒழுங்கா உடை போடுவதில்லை. ஆனால் இந்த மக்களுடைய தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் சகோதரி சொன்னதை போல நான் உண்மையிலே சொல்றேன், உங்களை விட கொடுமையான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிற தாய் வயிற்றில் பிறந்தவர். ஆனால் நான் இன்னைக்கு மீடியாவில் வந்து நிற்கிறேன்னு சொன்னா அது காரணம் அவர்கள் உழைத்த உழைப்பை கண்ணார பார்த்து கஷ்டப்படுகிறார்களே என்று மனம் வெதும்பிய காரணத்தால் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கஷ்டப்படுறீங்க. உங்க பிள்ளைகளை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக இந்த உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவருடைய அசாத்தியான பங்கு. நான் அண்மையில வேலூருக்கு என்னை சகோதரி கூட்டிட்டு போயிருந்தாங்க. மலைவாழ் சமூக கட்டமைப்பை சேர்ந்த மக்கள், நான் ஜாதி எந்த இடத்துல குறிப்பிடுறது கிடையாது. அவங்களை நான் ஜாதி சொல்லி குறிப்பிடுவது இல்லை. நான் அனைவரையும் மனிதர்களாக பார்க்கிற மனோபாவம் அடைந்தவர்கள். அவர்கள் படுகிற துன்பங்கள், துயரங்கள், ஏளனங்கள், இருமாப்புகள் என் கண்ணார நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டே கை கொடுத்து பேக் என்று சொல்வார்களே, பள்ளிக்கூடத்தை கொடுத்து நோட்டு புத்தகங்கள் கொடுத்து அழகு பார்த்த கண்களில் நானும் அந்த மகிழ்ச்சி 6 காலகட்டத்திலையும் காம்படிஷன் பண்ணாங்க குழந்தைகள். படி 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 படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடையாளம் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீதி கூட்டுகிற போது பல கற்பனைகள் உங்களுக்குள்ள ஓடும், பல யோசனைகள் ஓடும். உண்மையிலே நீங்க தெருக்கூட்டீங்களா? இல்ல, தேசத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அப்படி சுத்தப்படுத்துகிற நேரத்தில் கூட மூளையில என்ன ஓடும்? கஷ்டப்படுறமே, கணவர் குடிச்சுட்டு வந்துருவாரோ, 100 ரூபாய் குருதானிகளை முடிச்சு வச்சு எடுத்துருப்பாரோ, உள்ள பள்ளிக்கூடம் போனானே திரும்பி வந்துட்டாங்களா, குழந்தை மதியம் சாப்பிட்டுருக்குமா, இவ்வளவு யோசனைகளை தாண்டி கடங்காரன் வந்து வீட்டில் வந்து நிற்பானே, சாயங்காலம் ஆனால் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நாளைக்கு இன்னொரு கடங்காரன் வருவானே, அவனுக்கு இப்போ இங்கே கடன் வாங்குறது, இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, இன்னொரு கடன் அடைக்கிறது, ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைக்கிற சூழலை யார் உருவாக்கி இருக்கிறது என்றால் இந்த ஆளும் அதிகார வர்க்கங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஏழைகளுக்கான அரசு இதுவரை இந்த தேசத்தில் அமையவே இல்லை. இந்த மண்ணில் விவேகானந்தர் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த ஒரு பெரும் தலைவன் பிறந்தான். அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். விவேகானந்தர் இதையெல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமையும் பொருத்தமாகும். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய முதல் மருத்துவர்கள், எல்லாம் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் உங்களுடைய ஆயுளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கிற வேலை முறை உடனடியாக ஒரு நோய்க்கு ஆளாக்க நேரிடலாம். அதிலிருந்து விடுபட வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பக்குவப்பட வேண்டும். இந்த அரசுகள் நம்மளை வேலை வாங்கும், ஆனால் முடியாத காலத்தில் நம்மை இந்த அரசுகள் திரும்பி பார்த்தார். ஆகையால் நமக்கு நாமே உதவி செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இது போன்ற உதவிகளை நாம் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக பெற்றாலும் ஆண்டாண்டு காலம் அவர்கள் கொடுக்கிற நிதி நமக்கு போதாது. இந்த உதவி பத்தாது, அவர்களாலும் அது செய்ய முடியாது. அரசாங்கம் செய்யாததை அக்கா செய்து கொண்டிருக்கிறதை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆகையா அந்த நாட்டை நான் ஏன்னா இன்னைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு மக்கள் சுதந்திரமா இருக்காங்களா? ஒரு பக்கம் சாதிய கொடுமைகள், ஒரு பக்கம் அடிமை முறைகள், காவல்துறையிலே அடிமை முறை இருக்குன்னு நான் முதலே காட்டலி முறை மோசமான முறை. என்னன்னா படிச்சவன் நல்லா படிச்சுன்னா படிக்கணும்னா இன்ஸ்பெக்டர் வீட்டில் கடையில் முடிய போய் வேலை செய்யணும், முட்டை வாங்கிட்டு வரணும், பால் வாங்கிட்டு வரணும், பிள்ளைய காக்கணும், பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்தில் வரணும். இது காவல்துறையிலே இருக்கிறது. இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. இந்த அடிமை முறைகள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி உங்களை அடிமைப்படுத்துவான், வேலை செய்ய அப்படிமா. இப்ப சொல்றேன், அந்த மாதிரி எவ்வளோ சொன்னா முழக்காத்தல் அடிங்க. உண்மையாக சொல்றேன், உங்களை அடிமைப்படுத்துவதற்கு எவனும் கிடையாது. இந்த மண்ணை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள், மண்ணை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள், நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். உங்களுக்கு தலைவர் இல்ல பிள்ளைங்க தாய்க்கு செய்யறதோ இல்லாத ஒரு காலத்துல அதெல்லாம் சலிச்சுட்டு செய்றீங்களா? உங்க எல்லாருக்குமே